இனிமையான பாடல் வர்த்தக இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய முதலாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த பகுதியினூடாக சிறந்ததொரு சமூக சேவையாளர் ஒருவரை தான் நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம். தன்னுடைய வாழ்நாளில் குறிப்பாக 15 வருடங்களுக்கும் அதிகமாக இந்த சமூக பணியில் ஈடுபட்டு மக்களுக்காக சேவையாற்றுகின்ற ஒருவரை தான் நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம். பல பாடசாலைகளுக்கு உதவி செய்திருக்கின்றார், கட்டடங்களை அமைத்து கொடுத்திருக்கின்றார். இது தவிரவும் விசேட தேவைக்குரிய குழந்தைகளுக்கான பல உதவிகளை எல்லாம் செய்திருக்கின்றார். இவரை நாங்கள் நிகழ்ச்சிகள் இந்த வழியில் வரவேற்கலாம். ஸ்டார் என்டர்பிரைசஸினுடைய பணிப்பாளர், சர்வதேச மனித உரிமைகள் உலக பணியினுடைய பிரதி தலைவர், அகில இலங்கை இளம் முஸ்லிம் சங்கத்தினுடைய பொருளாளர், பிரைட் லைஃப் விசேட பாடசாலையினுடைய பொருளாளர், இலங்கை தேசிய நிர்மாண சங்க உறுப்பினர், அதேபோன்று மாத்தளை பொது வைத்தியசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினராகவும் இருக்கின்ற கலாநிதி எம்என் முகமது நலீம் அவர்களை அன்பாக நாங்கள் இந்த வழியில் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். சரி, இத்தனை பணிகள், பணிப்பாளர், பொருளாளர், அதே போன்று இத்தனை பணிகளை சொன்னாலும் அந்த சமூக சேவையாளர் என்று அந்த ஒரு வார்த்தையை உச்சரிக்கின்ற பொழுது கிடைக்கின்ற அந்த ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு வேறு எதிலும் கிடைப்பதில்லை இல்லையா? உங்களை பொறுத்தவரையில் 15 வருடங்களுக்கும் அதிகமாக நீங்கள் சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறீர்கள். சமூக சேவை என்பது சாதாரணமாக திடீரென்று எங்களுக்குள் வருவதில்லை. பலரை நாங்கள் பார்க்கின்றோம், பிறருடைய பணத்திலிருந்து சமூக சேவை என்கின்ற பெயரில் மக்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரை முற்றுமுழுதாக உங்களுடைய பணத்திலிருந்து மனிதாபிமானமான ஒரு செயற்பாட்டின் காரணமாக மக்களுக்கு உதவி செய்கிறீர்கள் இல்லையா? எப்படியாக இந்த பண்பு உங்களுக்குள் வந்தது என்று கூறுங்கள். உண்மையிலேயே இந்த சமூக பணி என்பது தன்னுள்ளிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். பிறரிடம் நாம் அதை பெற்று செய்வதை விட தான் உழைக்கும் ஊதியத்திலிருந்து ஒரு பங்கை ஒதுக்கி அதுக்கு நாம் சமூக பணிக்கு செலவிடும் போது அதில் ஒரு பேரின்பம் அடையலாம். உலகத்திலேயே சொர்க்கத்தை அனுபவிக்கிறேன்னு சொன்னால் அது மிகையாகாது. என்னென்னு சொன்னால் இந்த 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 தன்மை ஒரு தைனம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் அது ஒரு போதையாக மாறிடும். அதை விட்டு கொடுக்க இயலாது. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு சிறு முயற்சியோடு ஆரம்பித்த என்னுடைய சமூக பணி சுமார் 15 வருட காலங்களாக இன்று தொடர்கிறது. வெறுமனே சமூக அபிவிருத்தி சார்ந்த ஒரு சமூக பணியைத்தான் நான் செய்து கொண்டு வருகிறேன். என்னவென்று சொன்னால், ஒரு நாளைய ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குற ஒரு கடமை எங்களுக்குள்ளே இருக்குது. இந்த கடமை ஒரு சமூகம் சிறந்து அமையணும்னு சொன்னால் கல்வியால் தான் இதை மாற்ற முடியும். இந்த கல்வியை தேர்ந்தெடுத்து அப்போ இந்த கல்விக்குரிய ஒரு அடிப்படையை தான் நான் இந்த சமூக பணியாக செஞ்சு கொண்டு வரேன். உண்மையிலேயே ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் ஒரு புள்ள கல்வியால் முன்னுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் உண்மையிலேயே அவங்களுடைய முழு குடும்பமுமே முன்னுக்கு வந்துடுவாங்க. அப்போ எங்களால் ஒரு சிறந்த தானத்தை கொடுக்கலுமா இருந்தால் ஏண்ட கன்செப்ட் படி அது ஒரு கல்வி தானமாக இருக்கலாம். இந்த கல்வியை ஒரு தானமாக கொடுக்க ஆரம்பித்து இன்றைக்கு அதில் கிடைக்கிற அந்த நிம்மதி வேறு எதிலையும் இல்லை. நிச்சயமாக அள்ள குறையாத செல்வம் எது என்று பார்த்தால் அது கல்வியும் அறிவுமாகத்தான் இருக்கக்கூடும். அது மற்றவர்களிடமிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களிடமிருந்து நாங்கள் கொடுத்தாலும் சரி. இந்த கல்வி பணி என்பது மிக மிக ஒரு அருமையான ஒரு பணி என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், நீங்கள் சொன்னதை போன்று குடும்பத்தில் ஒருவரை நாங்கள் ஒப்பேற்றி விட்டால் போதும் இல்லையா? அவர் முழுவதுமாக தன்னுடைய குடும்பத்தை ஏதோ ஒரு வகையில் பார்த்து கொள்வார். மிக முக்கியமாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி ஒரு பாடசாலைக்கான ஒரு கட்டட தொகுதி ஒன்றை முழுமையாக உங்களுடைய நிதியில் நீங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு அரசாங்க பாடசாலை இல்லையா? இந்த நிகழ்வு பற்றி கூறுங்கள். உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய சமூக பணிகளை செய்து கொண்டு போகும் பொழுதோ நான் கூடுதலாக பின்தாங்கிய கிராமங்களுக்கு தான் என்னுடைய பார்வை சென்றது. உண்மையில் அந்த வகையில் நான் ஒருவரை குறிப்பிட வேண்டும். சகோதரர் மௌஃபிக் என்பவர் என்னிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்தார். நீங்கள் எங்களுடைய ஊரில் பல பின்தாங்கிய கிராமங்கள் இருக்கின்றன, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் பாருங்கள் என்று ஒரு பரிசளிப்பு விழாவுக்கு என்னை அழைத்திருந்தார். அப்போ அந்த பரிசளிப்பு விழாவுக்கு நான் போயிருந்த நேரம் உண்மையிலே அந்த பாடசாலையை நான் சுற்றி பார்க்கக்குள்ள ஒரு வகுப்பறைக்குள்ள 3 வகுப்புகள் நடக்கின்றது. உண்மையிலே அது இடப்பற்றாக்குறை மிக நீண்ட காலமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல நான் உடனே ஒரு விஷயத்தை தீர்மானித்தேன்.
நான் எங்கட அபிவிருத்தி திட்டங்கள் வந்து நகரப்புறங்கள் இல்லாமல் கிராமப்புறங்களை நோக்கி போகணும் அப்படின்ற அடிப்படையில் நான் உடனே உண்மையிலே அதுலேயும் அந்த பாடசாலை அதிபருடைய பங்களிப்பு பெரிய விஷயம். என்னென்னு சொன்னால், நான் ஒரு இனம் கண்ட ஒரு விஷயம்தான், சகல பாடசாலைகளையும் அரசாங்கத்தால் செய்ய முடியாது, அது எப்படியுமே கஷ்டம். ஆனாலும் அதிபர்களுடைய முயற்சி இருந்தால் எல்லா பாடசாலையும் திறன்பட செய்யலாம். அந்த வகையில் அதிபருடைய வேண்டுகோள் எனக்கு ஒரு கட்டிடத்தை தருமாறு. அப்போ உடனடியாக நான் சென்று அங்கு அந்த இடத்தை ஆராய்ந்த போது உண்மைக்குமே அது தேவையான ஒரு விடயம். அப்பொழுது என்னுடைய தாயின் ஞாபகார்த்தம், என்னுடைய தாய் மரணித்து சுமார் 3 வருடம். அப்போ அவருடைய அந்த ஞாபகார்த்தமாக பல வேலை திட்டங்களை நான் செய்து வந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு தோன்றியது, நான் பிறந்தேன், எப்பயோ இறக்க போகிறேன். அப்போ நான் வெறுமனே பிறந்து இறந்தால் இந்த சமூகம் என் சமூகத்துக்கு நான் அடையாளப்படுத்தப்பட மாட்டேன். எதிர்காலத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய ஒவ்வொரு வியாபாரத்திலும் லாபகரமான நோக்கு. இன்றைக்கு நாங்கள் முதலீடு செய்கிறது எதிர்காலத்தில் ஒரு லாபத்தை நோக்கி. அப்போ உண்மையிலேயே எங்களோட மறுமைக்குரிய லாபமாக ஒரு ஏற்பாடு செய்துவிட்டு போக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நான் இந்த கட்டிடத்தை முழுவதுமாக நான் பொறுப்பேற்று சுமார் 35 லட்சம் ரூபாய் பெறுமதியான அந்த கட்டிடத்தை வெறும் 8 மாதத்துக்குள்ள சம்பூர்ணமாக நான் முடித்து வைத்தேன். அது மட்டுமல்லாமல் அதை அண்மித்த கிராமங்கள் தேர்ந்தெடுத்து பிள்ளைகளுடைய கல்விக்காக இன்றளவும் நான் முழு முயற்சியாக ஈடுபட்டு கொண்டு வருகிறேன். அதில் உண்மைக்கும் எனக்கு வந்து நான் எவ்வளவோ நான் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் சென்றிருக்கிறேன், பல நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன். ஆனால் இது எதிலையும் கிடைக்காத ஒரு திருப்தி இது போன்ற ஒரு சமூக பணியில் கிடைப்பதில்லை. இப்பொழுது கூட உங்களுடைய அன்னையார் தாயாரை பற்றி பேசுகின்றீர்கள் என்றால், நாங்களும் பேசுகின்றோம் என்றால், நல்லதொரு குழந்தையை பிள்ளையை இந்த சமூகத்திற்கு விட்டு அவர் சென்றிருக்கின்றார் இல்லையா? அவருடைய அந்த தியாகம் அதே போன்ற ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும். நல்லதொரு பிள்ளைகளை சமூகத்திற்கு கொடுப்பதுதான் ஒரு சிறந்த தாயாக இருக்க முடியும் இல்லையா? எங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு வார்த்தையால் கூட அவர்களுக்கான ஒரு விடயத்தை ஆறுதல் கூறுவது கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு பணியாகத்தான் இருக்கும். இப்பொழுது நீங்கள் குறிப்பிடுங்கள், கண்டலம் என்கின்ற ஒரு இடத்தில் தான் இப்படியான பணிகள், பாடசாலை, கட்டட தொகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது தவிரவும் குறிப்பாக அத்தகைய பகுதிகளில் மாத்திரம் தானா, இல்லாவிட்டால் இலங்கையில் நாடளாவிய ரீதியில் வேறு உதவிகள் தேவைப்படுகின்ற பட்சத்தில் அந்தந்த பாடசாலைகளுக்கும் உதவி செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? நிச்சயமாக. எங்களுடைய நோக்கம் ஆடம்பரத்துக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாம் காசு ஒதுக்க மாட்டோம். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு கூடுதலான பாடசாலைகளில் வந்து ஆடம்பர சத்துக்காக வேண்டி தான் பணம் செலவழிக்கப்படுகிறது. அந்த பாடசாலையை விட எங்களோட பாடசாலை உயர்ந்திருக்கணும்னு சொல்லி, அதை வந்து கல்வியுடைய அபிவிருத்தி திட்டம் நோக்கம் அல்ல, அவர்களுடைய பாடசாலையை ஒரு ப்ரௌட் மட்டும்தான் நோக்கமாக இருக்குது. எந்த ஒரு பாடசாலையில் பிள்ளைகளுக்கான அடிப்படை வசதி இல்லாமல் பிள்ளைகளுக்கான கற்றல் உபகரணங்களோ மற்ற விடயங்கள் இல்லாமல் இருந்தால் நாம் அதற்கு முன் வந்து உதவி செய்வோம். உண்மையிலேயே எந்த ஒரு நிறுவனம் சார்ந்தும் நாம் இதை செய்வதில்லை. இது எப்படி என்று சொன்னால், நாங்கள் முழு நாளும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அந்த கஷ்டப்பட்டு உழைக்கும் போதே அதிலிருந்து ஒரு தொகுதியை ஒதுக்குறோம் நாங்கள் இதை மாதிரி ஒரு நட்பணிகளுக்காக. அப்போ இந்த காசில் தான் நாங்கள் எங்களுடைய இந்த சகல விதமான இந்த பணிகளையும் நாங்கள் தொடர்கிறோம். அத்துடன் நான் மிகவும் வினயமாக நான் விளங்கிக் கொள்வது, சமூக பணியாளர்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை நீங்கள் எடுத்துட்டு வந்து அந்த இடத்தை இனம் கண்டு உங்களோட கையால் அடையாளம் கண்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது வந்து உண்மையிலேயே 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து தேவையானவர்களுக்கு போய் சேரும், ஒன்று உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமும் ஒரு சொல்ல இயலாத ஒரு நிம்மதியும் கிடைக்கும். இது வந்து நான் என் வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக உணர்ந்தது. எனவே நான் தனவந்தர்கள் கூட வேண்டிக் கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், நாங்கள் உண்மையிலே இது ஒரு அற்ப வாழ்க்கை. இது வந்து நாங்கள் எங்களோட காலம் அடுத்த நிமிஷம் நாங்கள் ஒரு ஷுவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நாளைய தலைமுறை எங்களை பற்றி அவங்க ஒரு ஞாபகம் வச்சு கொள்ளணுமா இருந்தால் அதுக்கு ஒரு சிறந்த ஒரு பணி தான் இந்த கல்வியை மேம்படுத்துவது.
ஏதோ நாங்கள் பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் என்று அல்லாமல் நாங்கள் வாழ்கின்ற காலப்பகுதியில் மாத்திரமல்ல நாங்கள் மறந்ததுக்கு பின்னராகவும் எங்களை பற்றி சமூகம் நல்ல விதமாக பேச வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். இவர் இப்படியாக செய்துவிட்டு போய்விட்டாரே என்கின்ற மாதிரியாக இல்லாமல் இவ்வளவு செய்திருக்கின்றார், நாட்டிற்காக சரி சமூகத்திற்காக சரி இவ்வளவு நற்பணிகளை செய்திருக்கின்றார் என்கின்ற அந்த நல்ல பெயர் ஆண்டுதோறும் காலங்காலமாக எங்களுக்கு அது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் இல்லையா அந்த பெயர் என்கின்றது. அதே போலதான் சொல்லுங்கள், இப்பொழுது இந்த பாடசாலைகளை எவ்வாறு நீங்கள் இனம் கண்டு கொள்கிறீர்கள்? அவர்களாக தொடர்பு கொள்கிறார்களா? இப்பொழுது இந்த பாடசாலையில் எந்த குறைபாடு இருக்கின்றது, கட்டடம் தொடர்பாகவோ இல்லாவிட்டால் ஏதாவது ஆய்வு கூட சம்பந்தப்பட்ட குறைபாடுகளோ இல்லாவிட்டால் விளையாட்டு மைதானங்களில் என்கின்ற குறைபாடோ, சில வழியில் நீங்கள் சொன்னதை போன்று ஒரே வகுப்பறையில் 3 வகுப்புகள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பங்கள் கூட இருந்ததாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இல்லையா? அந்த சூழலில் கற்கின்ற மாணவர்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த கிரகித்தலில் சிரமங்கள், ஒரு ஆசிரியர் கற்பிப்பது அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேட்கும் இல்லையா? ஆகவே பல குழப்பங்களுக்கு மத்தியில் நாளாந்த போராடி கற்கின்ற மாணவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே எப்படி இந்த தேவைக்குரிய பாடசாலைகளை நீங்கள் தெரிவு செய்கிறீர்கள்? எவ்வாறு அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள்? உண்மையிலேயே இவர்கள் ஒரு சில விடயங்களை நாங்கள் சமூக ஊடகங்கள் ஊடாக நான் தெளிவுபடுத்துறது. அப்போ அந்த வகையில் அவங்க என்னைய இனம் கண்டு எனக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்தா நான் அந்த இடத்துக்கு நேரடியாக போயிட்டு பார்ப்பேன். நேரடியாக போயிட்டு பார்த்து அவர்களுடைய தேவைகள் உண்மையிலேயே கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாக அதுவும் கலேவல கல்வி ஒரு ஜோனலில் இருந்த ஒரு பாடசாலை. அப்போ அந்த பாடசாலையில் அதிபரை நான் இன்னொரு பாடசாலையுடைய ஒரு நிகழ்ச்சி நேரம் நான் அவரை சந்தித்து நான் அவர் என்னிடத்தில் சொன்னார், சார் எங்களோட ஸ்கூல்லையும் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு ஞாபகம் வந்து நான் அந்த சார் அதோட சொல்லிட்டு மறந்துட்டார். அப்போ உண்மையிலே நான் உடனே எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஞாபகம் வரும், நான் அவருக்கு கோலண்ட் அடிச்சிட்டு சார் இப்படி தான் உங்களுடைய ஸ்கூலில் ஒரு ஏதோ குறைபாடு இருக்குன்னு சொன்னீங்க, நான் அதை பார்க்க வரேன் அப்படின்னு. அப்போ சார் வாங்க அப்படின்னு உடனே நான் அந்த பாடசாலைக்கு போனேன். நான் போனது ஒளிவாங்கி ஒரு அமைப்பை செய்து கொடுப்பதற்காக. உண்மையிலே அங்கே போயிட்டு அப்போ நான் அந்த பிள்ளைகளோடு நான் பேசி கொண்டிருக்கக்குள்ள அங்குள்ள மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த ஒரு உடைஞ்ச பெட்டொண்டை வச்சு கொண்டு தான் விளையாடுறாங்க. அப்போ நான் அந்த பாடசாலையில் பெண் பிள்ளைகளும் கல்வி கட்டுறாங்க. அப்போ அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு விளையாடுவதற்குரிய சூழல் இல்லை, அவர்களுக்குரிய இந்த விளையாடுவதற்குரிய உபகரணங்களும் இல்லை. இது எல்லாத்தையும் நான் அவதானிச்சுட்டு நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இப்படித்தான் உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் மட்டும் இல்லை இன்னும் தேவைகள் இருக்குது, நான் அடுத்த கிழமை இது எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொண்டு வரேன் அப்படின்னு. அப்போ அடுத்த கிழமை நான் உடனே அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கிரிக்கெட் பேட்ஸ், போல்ஸ், அதுக்கு பிறகு இந்த மாணவிகளுக்கான வாலிபால், பாஸ்கெட் பால் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு நான் அந்த பாடசாலைக்கு போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கக்குள்ள இதை அவங்க கையில் எடுத்த உடனே அவங்களோட நானும் விளையாடினேன். மிச்ச நாளைக்கு போகிறோம் நானும் ஒரு போலை போட்டு ஒரு விளையாடக்குள்ள அவங்களோட அந்த 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 கொடுத்தது உண்மையிலேயே அதுக்கு விலை மதிப்பற்றது. அதனுடைய இப்போ இப்போ இன்றைக்கு நாங்கள் கணிப்பிடுறது ஒரு பொருளுடைய விலையைத்தானே. உண்மைக்கும் இது விலை மதிப்பற்ற ஒரு சேவை. உண்மையிலே நிச்சயமாக நீங்கள் சமூகம் பணி செய்பவர்கள் நீங்களாக முன் இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு உலகத்தில் இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். அதுக்கு பிறகு நாங்களே சொன்னால் நீங்கள் நிப்பாட்ட மாட்டீங்க. நிச்சயமாக அண்மையில் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டிருந்த அந்த பாடசாலை கட்டட தொகுதி உங்களுடைய தாயாரின் பெயரில் திறக்கப்பட்டிருந்தது. உங்களுடைய அந்த கட்டட தொகுதியினுடைய பெயரை நாங்கள் கேட்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கின்றோம். காரணம் ஒரு அரசாங்க பாடசாலைக்கு தான் நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். முற்று முழுதாக அது எவ்வளவு பொருட்செலவில் அமைக்கப்பட்டிருந்தது, என்ன வகையான கட்டடங்கள், என்னென்ன வசதிகள் அமைத்து கொடுக்கப்பட்டிருந்தன என்பதை நீங்கள் கூறுங்கள். உண்மையிலேயே அந்த கட்டிடம் என்னுடைய தாயின் பெயர் நசீரா. அப்போ உண்மையிலேயே நான் அந்த கட்டிடத்துக்கு அவர்களுடைய ஞாபகார்த்தமாக நசீரா மெமோரியல் பிளாக் என்று அதை வைத்தேன். அப்போ வைத்த உடனே உண்மைக்கும் அந்த பாடசாலையை 4 வகுப்பறைகளாக டிவைட் பண்ணலாம். அதை நாங்கள் 2 வகுப்பறையாக டிவைட் பண்ணி நடுவில் ஒரு டெம்பரரி பார்ட்டிஷன்ஸ் டிவைட் பண்ணுறதுக்கு மாதிரி பிள்ளைகளுடைய அளவு கூடக்குள்ள அதை டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்ளுன்ற மாதிரி சுமார் 35 லட்சம் ரூபாய் பெறுமதியாக அந்த பாடசாலை எப்படி என்று சொன்னால் அந்த பாடசாலைக்கு தேவையான சகல கரும்பலகையிலிருந்து நான் பூட்டி கொடுத்து அதோட மின்விசிறிகள்,
சகல விதமான என்னுடைய பிள்ளை ஒரு பாடசாலையில் படிக்கக்குள்ள ஏண்ட பிள்ளைக்கு என்ன வசதி இருந்தால் நான் சந்தோஷப்படுவேனோ அந்த வசதிகளை நான் செஞ்சு கொடுத்தேன் அந்த பாடசாலைக்கு. அப்போ நான் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னால், உண்மையிலேயே ஏண்ட பிள்ளைகளுக்குரிய கற்றல் சூழல் எந்த அளவு நல்லா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேனோ, நான் ஏண்ட கண்ணுக்கு படுற பிள்ளைகள் எல்லாம் ஏண்ட புள்ள மாதிரி. அப்போ அந்த பிள்ளைகளுக்கும் அதை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணுன்றது தான் என்ற நோக்கம். அதனால நான் அதை ஒரு அங்க சம்பூரணமாக உண்மையிலேயே எந்த ஒரு குறிக்கோளாக இருந்தது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அதில் ஒரு ரூபா கூட வெளியிலேருந்து யாரோடையும் கலந்து கொள்ளக்கூடாது. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கட்டிடம் நிர்மாணிக்கிறது என் தந்தைக்கு கூட தெரியாது. என் தந்தைக்கு கூட தெரியாது. என்னன்னு சொன்னால், தாய் இல்லை. அப்போ இந்த தாயோட அவர் சுமார் என்னோட தாயோட கிட்டத்தட்ட ஒரு 45 வருடம் வாழ்ந்துட்டார். அப்போ அந்த தாய் பெற்ற பிள்ளைகள் எவ்வளோ ஒரு சிறப்பான பிள்ளையை பெற்றெடுக்கிறாருன்றதை என் தந்தைக்கு உணர்த்த வேண்டிய ஒரு இதில் இருந்தேன். அப்போ உண்மைக்கும் என் தாய் இல்லாத தாய்க்கு நன்மை செய்கிற மாதிரி இருக்கிற தந்தையையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அப்போ உண்மையிலேயே நான் இதை கொண்டு போகணுன்னு என்னுடைய தந்தையோட கண்ணில் நான் அன்றைக்கு ஆனந்த கண்ணீரை கண்டேன். உண்மையிலேயே அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசினார். அவரால் பேசியலாது. என்னன்னு சொன்னால், அந்த வார்த்தைகள் வருதில்லை. அவர் ஒரு தந்தை அதுதான் சொல்கிறது, ஒரு தந்தையை திருப்திப்படுத்தி ஒரு தனையனாக இந்த உலகத்தில் நான் வெற்றி பெற்றேன். நிச்சயமாக அதை கடந்த ஒரு வெற்றி உங்கள் வாழ்நாளில் இருக்க முடியாது என்று நான் கருதுகின்றேன். சிறந்த ஒரு சமூக சேவையாளரை இந்த தருணத்தில் நாங்கள் சந்தித்திருந்தோம். பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். உங்களுடைய வேலைப்பளுவின் மத்தியில் இந்த தருணத்தில் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தவர் கலாநிதி MN முகமது நலீம் அவர்களுக்கு இந்த வழியில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய சமூக பணி இறுதியை தொடர வேண்டும். சிறரசர்களே, இந்த நாங்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய முதலாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இனிமையான பாடல் வர்த்தகடி வழியும் தயாராக இருக்கின்றது. இரண்டையும் தொடர்ந்து இரண்டாவது பகுதியினூடாக ஜெயமன் உங்களோடு இணைந்து கொள்வார்.